Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn the more casual way of Tamil sentences. If you know already the basics, like a basic level of Tamil sentence, you want to go the next level, means this video will really help you. So if you haven't subscribed our channel, please consider subscribe. Share our channel link to your friends and family members whoever want to learn spoken version of Tamil. First sentence, I am used to the hot weather in Chennai. எனக்கு இந்த சென்னை வெயில் பழகிடுச்சு. ஐ எம் யூஸ்டு டு விச் மீன்ஸ் எனக்கு பழகிடுச்சு. யூஸ்டு டு மீன்ஸ் பழகிடுச்சு. ஹாட் வெதர் இந்த வெயில். ஸோ ஹாட் மீன்ஸ் இன் தமிழ் வெயில். இன் சென்னை எனக்கு இந்த சென்னை வெயில் பழகிடுச்சு. ஷீ இஸ் யூஸ்டு டு வாக்கிங் லாங் டிஸ்டன்சஸ். அவள் ரொம்ப தூரம் நடந்து பழகிடுச்சு. ரொம்ப தூரம் நடந்து அவளுக்கு பழகிடுச்சு. ஆல்சோ யூ கேன் சே ரொம்ப தூரம், லாங் டிஸ்டன்ஸ், நடந்து கீப் வாக்கிங். ஸோ வாக் நடந்து அவங்களுக்கு பழகிடுச்சு. த ரெஸ்பெக்ட் ஃபார்ம் யூ ஹாவ் டு சே அவங்களுக்கு பழகிடுச்சு. மை ஃபிங்கர்ஸ் ஆர் நம் ஃப்ரம் த கோல்டு. பயங்கர குளிரில், ஸோ too much cold, பயங்கர குளிரில் என்னோட விரல், மை ஃபிங்கர்ஸ் விச் மீன்ஸ் ஏன் விரல் ஆர்எல்ஸ் என்னோட விரல் எல்லாம் அப்படியே மறுத்து போச்சு. ஸோ இட் பிகம் நம், அப்படியே மறுத்து போயிடுச்சு. ஸோ நம் விச் மீன்ஸ் மறுத்து போதல் இன் தமிழ். மை லெக் ஹேஸ் கான் நம் ஃப்ரம் சிட்டிங் டூ லாங். உட்காந்து ஆர்எல்ஸ் ரொம்ப நேரம் உட்காந்து, யூ கேன் சே டூ லாங் விச் மீன்ஸ் ரொம்ப நேரம் உட்காந்து எனக்கு கால், மை லெக் என்னோட கால் ஆர் ஏன் கால் மறுத்து போயிடுச்சு ஆர் மறுத்து போச்சு. மை பேக் இஸ் நம் ஃப்ரம் லையிங் இன் த சேம் பொசிஷன். ஸோ ஒரே பக்கம் படுத்திருந்ததுனால, ஃப்ரம் லையிங், ஸோ ஹியர் இட் இஸ் லைக் இன் ஸ்லீப்பிங் பொசிஷன். ஸோ சிம்ப்ளி லையிங் மீன்ஸ் யூ கேன் சே படுத்து இருக்கிறேன். ஸோ ஒரே பக்கம், சேம் பொசிஷன், ஒன் சைடு, சேம் சைடு மீன்ஸ் பக்கம். ஸோ ஒரே பக்கம் படுத்து இருந்ததுனால என் முதுகு, மை பேக் விச் மீன்ஸ் என்னோட முதுகு மறுத்து போச்சு. தென் மை ஆர்ம் ஹேஸ் கான் நம் ஃப்ரம் ஸ்லீப்பிங் ஆன் இட். கை மேலே, ஸோ ஸ்லீப்பிங் ஆன் இட், ஸோ ஸ்லீப்பிங் ஆன் ஆர்ம். ஸோ ஆர்ம் மீன்ஸ் கை மேலே தலையை வச்சு தூங்கினதுனால என் கை மறுத்து போச்சு. கை மேலே தலையை வச்சு தூங்கினதுனால என் கை ஆர் என்னோட கை மறுத்து போச்சு ஆர் மறுத்து போயிடுச்சு. ஐ ஹாவ் பிகம் நம் டு பீயிங் பீட்டன். அடி வாங்கி எனக்கு மறுத்து போச்சு. ஐ ஹாவ் பிகம் நம், எனக்கு மறுத்து போச்சு. டு பீயிங் பீட்டன், அடி வாங்கி. ஸோ பீட் மீன்ஸ் அடி. டு பீயிங் பீட்டன், டு கெட்டிங் பீட்டன். ஸோ அடி வாங்கி எனக்கு மறுத்து போச்சு. ஹி ஹாஸ் பிகம் நம் டு பீயிங் பீட்டன் மீன்ஸ் அடி வாங்கி அவருக்கு மறுத்து போச்சு. ஹி ஹாஸ் பிகம் நம், அவருக்கு மறுத்து போச்சு. வி ஆர் பிகம் நம் மீன்ஸ் எங்களுக்கு மறுத்து போச்சு. ஸோ ஹியர் இட் இஸ் மறுத்து போச்சு, பிகமிங் நம். If you want to learn spoken version of Tamil, you can take our online spoken Tamil class. There you can you can learn from the scratch, like basic verbs, basic words, the basic level of sentence formation, everything I will teach you. So already if you know the basics, you want to upgrade your Tamil, spoken Tamil, you can take intermediate and advanced level spoken Tamil classes. It will really help you to speak with native Tamil speaker. If you want more course details, you can contact me through this WhatsApp number. There you can get all the details about our classes, how our classes will be, and that everything, all the details you can get it there. She has become numb to seeing all this. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு மறுத்து போச்சு. She has become numb. So become numb, அவளுக்கு மறுத்து போச்சு. To seeing, இதை பார்த்து see means பார்த்து அவங்களுக்கு மறுத்து போச்சு. All this which means இதெல்லாம், this means இது, all means எல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு மறுத்து போச்சு. The respect form you have to say அவங்களுக்கு மறுத்து போச்சு. He has become numb means இதெல்லாம் பார்த்து அவருக்கு மறுத்து போச்சு. He has become numb to humiliation. ஸோ humiliation means அவமானம். ஸோ அவமானப்பட்டு மனசு மறுத்து போச்சு. ஸோ அவர் மைண்ட் விச் மீன்ஸ் மனசு மறுத்து போச்சு. After so many losses, the team felt numb to the defeat. இந்த டீம் நிறைய டைம் தோத்து அது அவங்களுக்கு மறுத்து போச்சு. After so many losses. So here loss defines the losing the match. ஸோ தோத்து
ஸோ வின்னிங் மீன்ஸ் ஜெயிச்சு, லாஸிங் which means தோற்று அந்த டீம் நிறைய டைம், so many which means நிறைய டைம் தோற்று அது அவங்களுக்கு மறுத்து போச்சு, அந்த டீமுக்கு மறுத்து போச்சு. மை ஹேண்ட்ஸ் ஆர் நம் ஃப்ரம் சைக்கிளிங் இன் த கோல்டு. குளிரில் சைக்கிள் ஓட்டினதுனால என் கை மறுத்து போச்சு. ஸோ இந்த கோல்டு, குளிரில் சைக்கிள் ஓட்டினதுனால, சைக்கிளிங் விச் மீன்ஸ் சைக்கிள் ஓட்டு, ட்ரைவ் மீன்ஸ் பேசிக்கலி ஓட்டு, ரைடிங் மீன்ஸ் ஆல்சோ யூ ஹவ் டு சே ஓட்டு. என் கை மறுத்து போயிடுச்சு. மறுத்து போச்சு ஆர் மறுத்து போயிடுச்சு, இட்ஸ் சேம், போத் சேம் ஆக்சுவலி. யூ கேன் யூஸ் எய்தர் ஒன் ஆஃப் தெம். We have been numb to violence from watching it on TV, so on. அந்த டிவியில் violence means in தமிழ் வன்முறை எல்லாம் பார்த்து ஸோ ஃப்ரம் வாட்சிங் பார்த்து நமக்கு மறுத்து போச்சு. I'm used to sleeping in this kind of noise. ஸோ this kind of noise, இந்த மாதிரி சத்தத்தில், எனக்கு இந்த மாதிரி சத்தத்தில் தூங்கி பழகிடுச்சு. We are used to sleeping in this kind of noise means எங்களுக்கு இந்த மாதிரி சத்தத்தில் தூங்கி பழகிடுச்சு. லைக் திஸ் யூ கேன் சே, எங்களுக்கு பழகிடுச்சு. We are used to it which means எங்களுக்கு பழகிடுச்சு. He is used to working night shifts every day. அவனுக்கு தினமும் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சு பழகிடுச்சு. I am used to eating spicy food. எனக்கு காரமான சாப்பாடு சாப்பிட்டு பழகிடுச்சு. Spicy food means காரமான சாப்பாடு. I am used to eating. எனக்கு சாப்பிட்டு பழகிடுச்சு. Eat means சாப்பிடு. Then she is used to traveling long distance by car. அவளுக்கு காரில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பழகிடுச்சு. Also you can say travel பண்ணி பழகிடுச்சு. I am used to means எனக்கு காரில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பழகிடுச்சு. My legs have gone numb from standing in one place for long time. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்ததுனால, கீப் ஸ்டாண்டிங், நின்றுக்கிட்டே இருந்ததுனால என் கால் மறுத்து போச்சு. ஸோ ஃபார் லாங் டைம் மீன்ஸ் ரொம்ப நேரம், சேம் பிளேஸ், ஒன் பிளேஸ் விச் மீன்ஸ் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்ததுனால என் கால் மறுத்து போச்சு. He has become numb to scoldings from getting scolded every day. தினமும் திட்டு வாங்கி ஸோ கெட்டிங் ஸ்கோல்டட், தினமும், எவ்ரிடே மீன்ஸ் தினமும், டெய்லி மீன்ஸ் ஆல்சோ தினமும். ஸோ எவ்ரிடே மீன்ஸ் ஆல்சோ யூ கேன் சே ஒவ்வொரு நாளும். எவ்ரி மீன்ஸ் ஒவ்வொரு, டே மீன்ஸ் நாள், ஒவ்வொரு நாளும். எவ்ரி வீக் மீன்ஸ் ஒவ்வொரு வாரமும். எவ்ரி மந்த் மீன்ஸ் ஒவ்வொரு மாதமும். ஸோ தினமும் திட்டு வாங்கி அவனுக்கு மனசு மறுத்து போச்சு. ஸோ ஐஎம் மீன்ஸ் தினமும் திட்டு வாங்கி எனக்கு மறுத்து போச்சு, எனக்கு மனசு மறுத்து போச்சு. லைக் திஸ் யூ கேன் சே. ஸோ these are all the sentence actually I feel it will really help you to learn to speak with a native Tamil speaker. If you want these kind of sentence like intermediate, advanced level sentence, you can command me. So on which topic you want, if you want any specific topic, I'll try to cover in our upcoming videos. So once again, if you want to learn spoken version of Tamil, you can take our online spoken Tamil class. For more course details, you can contact me through this WhatsApp number. Thanks for watching. Nandri.